அனைவருக்கும் வணக்கம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அது மனுஷனையே கடிச்ச கதையாக ட்ரம்ப் இப்பொழுது இந்தியாவின் பக்கம் திரும்பி இருக்கிறார். நண்பர்களே, இந்தியாவுக்கு கெடு விதிச்சிருக்கிறாரு. இந்தியாவின் மீது நான் டாரிஃப் எல்லாம் போட போறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சுட சுட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இது இந்தியாவுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறதையும் விலாவாரியாக பார்க்கலாம் நண்பர்களே. முதல் வேலையாக நீங்க எங்களுக்காக ஒரு காரியம் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்க ஒரு லைக்கை போடுங்க நண்பர்களே. அதே போல இதை உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களை சேரணும் அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற சுவாரஸ்யமான சர்வதேச அனாலிசிஸ் எல்லாமே தவறாமல் உங்களை சேரும். உலக நடப்புகளை ஒரு வித்தியாசமான கோணத்தில் நாம் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். முதலாவதாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு அதிகாலையில் வெளியிட்ட ஒரு திடீர் அறிவிப்பு, அதிர்ச்சிகரமான அறிவிப்பு. கடந்த பல வாரங்களாக ட்ரம்ப் சீனாவை டார்கெட் பண்ணியிருக்கிறாரு, கனடாவை டார்கெட் பண்ணாரு, மெக்சிகோவை டார்கெட் பண்ணாரு. ஆனால் இதுவரைக்கும் அவர் இந்தியாவை டார்கெட் பண்ணல, மிரட்டிக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கு காலையில் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியா, சீனா உள்ளிட்ட பல நாடுகளின் மீதும் நாங்கள் ரெசிப்ரோக்கல் டாரிஃபை விதிக்க போகிறோம். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடைய ஆட்டோ இம்போர்ட்ஸில், அதாவது அமெரிக்காவுடைய வாகனங்களை நாம் இறக்குமதி செய்கிறோம் இல்லையா, அதற்கு 100% மேலே நாங்கள் டாரிஃப் போட்டிருக்கிறாங்க. 100% மேலே அமெரிக்க வாகனங்களின் மீது இறக்குமதி வரி விதிக்கிறாங்க. அதே போல நாமளும் விதிக்க போறோம். இனிமேல் இந்தியாவோ, சீனாவோ, ஐரோப்பிய நாடுகளோ, கனடாவோ, மெக்சிகோவோ அமெரிக்காவுடைய பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு எவ்வளவு வரி விதிக்கிறாங்களோ, இறக்குமதி வரி, அதே அளவான வரியை நாங்களும் விதிக்க போறோம் அவங்களுடைய பொருட்களின் மீது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இது பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குது. இந்த விவகாரத்தில் நம்ம பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது நண்பர்களே. முதலாவதாக என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையை இப்பொழுது எழுப்பவில்லை. அதாவது இந்தியா அமெரிக்காவுடைய வாகனங்கள் இறக்குமதி செய்யும் போது 100% மேலே டாரிஃப் போடுறாங்க அப்படிங்கிற இந்த பிரச்சனையை அவர் இப்பொழுது புதுசாகலாம் எழுப்பலை. அவர் சென்ற முறை அதிபராக இருந்தார்ல, அப்பயே இதை கிளப்பினார் நண்பர்களே. அப்பயே பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு நீங்கள் 150% வரி போடுறீங்க, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்லி அப்பயே ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணார் ட்ரம்ப். ஆனால் அப்போ இந்தியாவின் மீது வரி விதிக்கவெல்லாம் இல்லை. அதோட அவர் ஆட்சியும் முடிஞ்சது. அப்புறம் அந்த பேச்சே விட்டுட்டாங்க எல்லாரும். அப்புறம் பைடன் வந்தார், இது வளவளா கொலகலான்னு இருக்கிறதையும் கெடுத்து விட்டுட்டு போயிருச்சுன்னு வைங்க. இப்போ ட்ரம்ப் வந்திருக்கிறவர் ஒரு புது மனுஷனாக சேர்ந்துருக்கிறார். எப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம வம்பிழுக்க முடியுமோ அந்த ரேஞ்சில் வம்பிழுக்கிறதுன்னு ஒரு முடிவோட மனுஷன் கிளம்பி இருக்கிறாரு. இப்போ அவர் ஜெயிச்சிட்டாருன்னு முடிவானதுல இருந்தே பலவிதமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. முதல்ல அவர் என்ன சொன்னாரு, கனடா, மெக்சிகோ மேலே 25% அவங்களுடைய பொருட்கள் இறக்குமதி செய்யறதுல நாங்கள் டாரிஃப் விதிக்கிறோம், அதாவது இறக்குமதி வரி விதிக்கிறோம்னு சொன்னார். அதே சமயத்தில் சீனாவுடைய பொருட்களின் மீது 10% வரி விதிக்கிறோம்னு சொன்னார். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய 3 நாடுகள்ல இருந்து ஃபென்டனில் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் அதிக அளவில் அமெரிக்காவுக்குள்ள நுழையுது. இதை அந்த நாடுகள் தடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பல தடவை கேட்டுட்டோம். அதனால் அந்த நாடுகளை நாங்கள் பனிஷ் பண்ணும் விதமாக, அந்த நாடுகளுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கிற விதமாக நாங்கள் இதை விதிக்க போகிறோம். இந்த 25% வரையோ 10% விதிக்க போகிறோம்னு சொன்னார். அவர் அனௌன்ஸ் பண்ணி மறுநாளே கனடா ஆச்சா ஓச்சா அப்படின்னு நாங்களும் வரி விதிக்கிறோம்னது. அதுக்கப்புறம் கனடா மேலே விதித்ததையும் மெக்சிகோ மேலே விதித்ததையும் அவர் நிறுத்தி வச்சார். தற்காலிகமாக சீனாவின் மீது 10% வரி விதிச்சார். அதை அறிவித்த ஒரு சில நாட்கள்லேயே சீனாவும் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களின் மீது 10% வரி விதிச்சிருச்சு. சரி, ரைட்டு, இதோட முடிஞ்சது கதை அப்படின்னு நினச்சோம். இந்தியா பக்கம் அதிகம் திரும்ப மாட்டார்னு நினச்சோம். ஏன் நினச்சோம் அப்படின்னா,
பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக சாதுரியமாக இந்தியாவின் மீது இவர் இப்படிலாம் வரி விதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, ட்ரம்ப் வந்து அங்க பதவியேற்ற ஒரு சில நாட்கள்லேயே அவர் இந்தியாவை மிரட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய முன் யோசனையோட பிரதமர் அவர்கள் என்ன பண்ணாரு, இந்தியா வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கிற ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள், எலக்ட்ரிக் வாகனங்கள், அதோட காம்பனன்ட்ஸ், இதை மேலாம் கிட்டத்தட்ட 50%, 100%, சிலதன் மீது 150% வரைக்கும் வரி விதிச்சிருந்தோம். அதையெல்லாம் டபக்கான்னு குறைச்சு 15% அப்பயே குறைச்சிட்டார். அதனால தான் இந்தியாவின் மீது அவர் இந்த விவகாரத்தில் வரி விதிக்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்த நண்பர்களே. ஆனால் நேற்றைய தினம் அவர் சொல்லும் போதே என்ன சொல்றாரு, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் அப்படின்னு இந்தியாவே குறிப்பிடுறாரு. இந்தியா போன்ற நாடுகள்லாம் அமெரிக்காவிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது 100% மேல வரி விதிக்கிறாங்க. நாங்க இனிமே அவர் தேதியையும் குறிப்பிடுறாரு, ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து நாங்களும் அதே அளவிலான வரியை விதிப்போன்ட்டார். அவர் சொன்னதுல 100% இந்தியா வந்து வரி விதிக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது வந்து கடந்த காலம். அது வந்து கடந்த காலம் நண்பர்களே, முடிஞ்சு போச்சு. இந்தியா வந்து முன்பு அப்படித்தான் வரி விதிச்சது. அதனால தான் எலன் மஸ்கோட டெஸ்லா காருகள்லாம் இந்தியாவுக்குள்ள வர்றதுனா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிடுதுன்னு அதிக பேர் அதை இம்போர்ட் பண்ணவே இல்லை. எலான் மஸ்க்கும் இங்கே அனுப்பவே இல்லை. இந்தியாவில் நீங்கள் கம்பெனி ஆரம்பிங்க, அதுலேயும் இந்தியாவில் 40% மேலே பொருட்களை நீங்கள் இந்தியாவிலேயே தருவிக்கணும்னு இந்தியா கண்டிஷன் போட்டதுனால எலான் மஸ்க் இங்கே கம்பெனி ஆரம்பிக்கவும் இல்லை. இதுதான் நடந்தது. இப்பொழுது அதை வந்து வெறும் 15% குறைச்சி இந்தியா அறிவிச்சிருச்சு. இந்த விஷயம் ட்ரம்ப்புக்கு அதுக்கு எட்டுச்சோ என்னமோ தெரியல. மனுஷன் பழைய நினைப்பிலேயே இந்தியா 100% வரி விதிக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் நண்பர்களே. இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் வர்த்தக அதிகாரிகளும் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு இதை கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்திய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே வரியெல்லாம் 15% குறைச்சிட்டோம்பா, இன்னும் ட்ரம்ப் அவர்களுக்கு அதுக்கு போகவில்லை போல தெரியுது, அதனால இந்த அறிவிப்பில் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி இந்திய அதிகாரி ஒருத்தர் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிக்கும் போது சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இருந்தாலும் கூட ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அச்சுறுத்தல் உண்மையிலேயே ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். முதல்ல நாம் இந்த இம்போர்ட் டாரிஃப் டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதாவது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணும்போது இந்தியா 150% வரி விதிச்சது அப்படின்னாக்க, அப்போது இந்தியாவிலேருந்து அதே மாதிரியான பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது அமெரிக்காவும் 150% வரி விதிக்கும் இல்லையா, அதுதானே நியாயம். இப்போ நாமளா இருந்தால் அதுதானே செய்வோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உண்மைதான் நண்பர்களே. ஆனால் இந்தியா போன்ற நாடுகள்லாம், இந்த வளரும் நாடுகள், ஏழை நாடுகள்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி வரி விதிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி விதிக்கலை அப்படின்னா இப்போ வளர்ந்த நாடுகள் எல்லாம், இப்போ சீனாவே எடுத்துக்கோமே, சீனாவால் எதையுமே வந்து பயங்கர சீப்பாக தயாரிக்க முடியுது. மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் நாம் மோட்டர் தயாரிக்கிறதுல நாம் தான் நம்பர் 1 கோயம்புத்தூரில். ஆனால் என்ன நடந்துருச்சு கடந்த 10 வருஷமா அப்படின்னு பார்த்தா, சீனாவுடைய நிறுவனங்கள் சீப்பாக வந்து இந்தியாவில் அவங்க மோட்டர்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு லைஃப் வந்து குறைவு தான் அப்படின்னாலுமே கூட நமக்கு வந்து குறைவான விலைக்கு கிடைக்குதேன்னு எல்லாருமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் கொடுமை என்னன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த பல நிறுவனங்களே சீனாவிலிருந்து இறக்குமதி செய்து அது பாகங்களாகவோ அல்லது முழுமையாகவோ கூட இறக்குமதி செஞ்சு அதை தங்களுடைய பேரில், லோக்கல் பேரில் விற்கிறாங்கங்கிறது தான் கொடுமையிலும் கொடுமை. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கோயம்புத்தூருடைய இந்த பம்ப் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லையா, மோட்டர் இண்டஸ்ட்ரி, அது கிட்டத்தட்ட முழுமையாகவே சீனாவுடைய கைக்கு போயிருச்சுன்னா உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் வெளியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் என்ன நினைப்பீங்க, பம்பு வாங்கணுமா, பெரிய லெவலில் நம்ம மோட்டர் வாங்கணுமா, நேராக கிளம்புப்பா, வண்டி விடு, நேராக கோயம்புத்தூருக்கு, அங்கே போய் செய்கிறவங்கள செய்கிறாங்க, நம்ம நேராக போய் சீப்பாக வாங்கிட்டு வரோம்னு நீங்கள் கிளம்புவீங்க. ஆனால் நிலைமை என்னென்னா, இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியை சீனாக்காரன் அபகரிச்சிட்டான். அதற்கு காரணம் என்னென்னா, இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம், குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி, அதற்கு முன்பு இருந்த ஆட்சிகளிலும் கூட என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி சீனா வந்து பயங்கர சீப்பாக கொண்டாந்து இங்கே தள்ளும் போது அதை தடுக்கலை நாம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், லோக்கல் ப்ராடக்ட்ஸு போட்டி போடுறதுக்கு ஏதுவாக நாம் வந்து
சீன ப்ராடக்ட்ஸு சீப்பாக வர்றதை தடுத்துருக்கணும் இல்லையா? தடுக்கலை. அந்த தவறால் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே இன்னைக்கு சீனாவுடைய கைக்கு போயிருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்காகத்தான் இந்தியா போன்ற நாடுகள்லாம் இந்த வளர்ந்த நாடுகள்ல இருந்து சீப்பா பொருட்களை அவங்க இறக்குமதி செய்யும் போது அவங்க அதுக்கு நம்ம டாரிஃப் போட்டு இந்தியா நம்ம நாட்டு உள்நாட்டு இண்டஸ்ட்ரியை நம்ம காப்பாற்றுறோம். இதுதான் இதற்கு பின்னால் இருக்கிற லாஜிக்கு. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அங்கே அதிபராக பதவியேற்றனே என்ன சொல்கிறாரு, நான் ஏன்பா உங்களுக்கெல்லாம் செலவு கொடுக்கணும், நீங்கள் என்னை வச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நான் விட மாட்டேன், நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஏட்டிக்கு போட்டியாக ஆள் கிளம்பி இருக்குது. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் நண்பர்களே. இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிங்கிற ஆக்சுவல்ஸ் அவர் இந்தியாவின் மீது இந்த பொருளுக்கு இத்தனை சதவீதம் அப்படின்லாம் இது வரைக்கும் சொல்லலை. எந்தெந்த நாட்டின் மீது எவ்வளவு சதவீதம்லாம் அவர் சொல்லலை. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு இதில் தெளிவான ஒரு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நாம் நம்முடைய நாட்டு இண்டஸ்ட்ரீஸை காப்பாற்றுறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத கோயம்புத்தூருடைய இந்த மோட்டார் இண்டஸ்ட்ரி, பம்ப் இண்டஸ்ட்ரி சீனாகைக்கு போன கதையை வச்சே நாம் புரிஞ்சுக்க முடியும். இந்திய அரசாங்கம் இது போன்று இந்தியா முழுவதும் இருக்கிற இந்திய இண்டஸ்ட்ரிகளை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்ய வேணும். இப்போ சீனா எப்படி அமெரிக்கா 10% விதிச்சா அவனும் 10% விதிக்கிறானோ அதே போல நாமளும் செய்ய வேணும் அப்படிங்கிறதான் நம்மை போன்றவர்களுடைய பார்வையாக இருக்குது. அதற்கு முன்பாக பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படிங்கிறத தீவிரமாக நம்புகிற ஆட்கள் நம் இந்தியர்கள். அதனால் பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவுக்கும் இந்திய இண்டஸ்ட்ரிக்கும் சாதகமான ஒரு நல்ல முடிவை எட்டுவார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம் நண்பர்களே. இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன, அதை பற்றிய கருத்தை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.